புடிங் சார், காதல் என்பது பொது உடைமை. இந்த படத்தோட ஒன்லைன் கதை. காதலுக்கு ஜாதி, மதம், சமூக அந்தஸ்து இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு பல படங்கள் பார்த்திருக்கோம். இந்த படம் அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயி, காதலுக்கு ஜெண்டரே முக்கியம் இல்ல. ஆண்பால், பெண்பால், ஆவின்பால் எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சேம் செக்ஸ் லவ் தான் இந்த படத்துடைய சப்ஜெக்ட். ரோஹிணி ஒரு டிவோர்ஸான அம்மா. அவங்களுடைய செல்ல மகள் தான் லிஜோ. அந்த அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்துட்டு அம்மாட்ட, நான் ஒருத்தங்கள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எக்ஸைட் ஆறாங்க. யாரா இருந்தாலும் பரவால்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ அந்த பையன அந்த சண்டே வீட்டுக்கு வர சொல்லு. அதுவரைக்கும் அந்த பையன பத்தி எதுவுமே எனக்கு சொல்லாத. ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அப்படின்னு அம்மா ஒரு மூடுக்கு போறாங்க. அந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த அம்மா கேட்கிற மாரி இல்ல. இல்ல, இல்ல எல்லாமே சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த நாள் வருது. அன்னைக்கு தான் தெரியுது, அந்த அம்மாவுக்கு வந்து தன் பொண்ணு லவ் பண்ணது வந்து ஒரு பையன இல்ல, ஒரு பொண்ண அப்படின்னு. ஸோ அதுவரைக்கும் பியூட்டிஃபுல்லா இருந்த அந்த அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் எப்படி மாறுது? அந்த லவ் என்ன ஆச்சு? இதுதான் அந்த படத்தோட கதை. என்னடா சப்ஜெக்ட் இது? இந்த மாரி விஷயத்தையே இப்போ உள்ள படங்கள திரும்ப திரும்ப எடுக்கிறீங்களே, இந்த மாரி விஷயங்கள நார்மலைஸ் பண்றீங்களே அப்படின்லாம் நான் சொல்ல போறதில்ல. அது உண்மையா இருந்தா கூட. ஏன்னா, இதுதான் சப்ஜெக்ட்ன்னு தெரிஞ்சு தான் இந்த படத்த பார்த்துருக்கேன். ஸோ அத நான் கம்ப்ளைண்ட்டாவோ, நெகட்டிவாவோ சொல்ல போறதில்ல. என்னுடைய பார்வையில இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சார டோன்ல ரொம்ப ஒன் சைடடா இல்லாம, ஸோ ஒரு பக்கம் சின்ன வயசுலயே இந்த மாரி உணர்வுள்ள ஒரு பொண்ணு, அது அதோட தப்பு கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பொண்ண அந்த பேரண்ட்ஸ் எப்படி டீல் பண்றாங்க, இந்த சொசைட்டி எப்படி டீல் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாரி விஷயத்துலலாம் உடன்பாடு இல்லாதவங்க, அவங்களுடைய நியாயமான சில கேள்விகள், நியாயமான வாதங்கள் அதையுமே டச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. முக்கியமா லிஜோவுடைய அப்பாவா வரக்கூடிய வினீத். ஒரு கட்டத்தில அவருக்கு வந்து தன் பொண்ணு வந்து இந்த மாரி ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவர் வந்து பொண்ண வெறுக்கலாம் மாட்டாரு. அப்பவும் ஃப்ரெண்ட்லியா தான் டீல் பண்ணுவாரு. இருந்தாலும் அவருக்கு இந்த விஷயத்துலலாம் உடன்பாடு இருக்காது. என்னடா கர்மம் இது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருப்பாரு. அப்படிங்கும்போது அவர் சில நியாயமான கேள்விகள்லாம் கேட்பாரு. அந்த டிஸ்கஷன் எல்லாமே பயங்கர சென்சிபிளா இருந்துச்சு. இந்த படத்தில இந்த லிஜோவுடைய அப்பா, அம்மா வினீத் அண்ட் ரோஹிணி வந்து டிவோர்ஸ் ஆனவங்க. இப்போ இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கும், இந்த பொண்ணுக்கு இந்த மாரி ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கும் டைரக்ட்டா எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான் படத்தில கன்வே பண்ணியிருந்தாலும், ஏன் இந்த கதையில அந்த 2 பேரண்ட்ஸும் டிவோர்ஸ் ஆனவங்க டெலிபரேட்டா வச்சிருக்கணும்? அவங்கள நார்மல் பேரண்ட்ஸாவே வச்சிருக்கலாம்ல. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஆடியன்ஸ் வந்து இப்படியும் இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேள அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வேற மாரி ஃபீலிங்ஸ் இருந்தாலும், அந்த பொண்ணுக்கு ஒரு நார்மலா ஒரு அப்பாவுடைய அன்பு, நார்மலா ஒரு அம்மாவுடைய அன்பு கிடைச்சிருந்து, அந்த ஃபேமிலி ஒரு நார்மலான ஃபேமிலியா இருந்திருந்தால், அந்த பொண்ணுமே பின்னாடி ஒரு நார்மலான பொண்ணா மாறியிருக்கலாமோ! அந்த பொண்ணு ஏதோ கிடைக்காம ஏங்கியிருக்கோ! இந்த 2யும் சம்மதப்படுத்தியும் ஆடியன்ஸ் இன்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த போர்ஷன வந்து கொஞ்சம் ஓப்பன் எண்டடா விட்டிருந்தது வந்து எனக்கு புடிச்சிருந்துச்சு. படத்துடைய முதல் 40 நிமிஷம் ரோகிணிக்கு வந்து தன் பொண்ணு லவ் பண்றது ஒரு பையன்னே நெனச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல தான் தெரிய வரும். ஆனா, ஆடியன்ஸும் நம்மளும் ரோகிணி மாரியே இருந்திருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த 40 நிமிஷம் இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இந்த படம் இந்த சப்ஜெக்ட் தான்னு தெரிஞ்சு பார்த்ததுனால, அந்த 40 நிமிஷம் கொஞ்சம் இழுத்து கொண்டு போன மாரி ஃபீல் பண்ணேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரோகிணி வந்து அட்டகாசமா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு செல்லமான அம்மாவா இருக்கும்போது சரி, அந்த பொண்ணு இப்படிதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேற மாரி மாறுவாங்க. இருந்தாலும் அவங்களால பொண்ண வெறுக்க முடியாது. அந்த எமோஷன்லாம் சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். வினீத் அவருடைய கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பயங்கர மெச்சூர்டா இருந்துச்சு. லிஜோ செம்ம ஒரு போல்டான பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய பார்ட்னரா நடிச்சிருக்கக்கூடிய அனுஷா, அவங்களும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. லிஜோவுக்கு ஃப்ரெண்டா ஒரு மீடியேட்டர் மாரி வரக்கூடிய காலேஷ், அவருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வேலைக்காரியா நடிச்சிருக்கக்கூடிய தீபா. ஸோ மொத்தமே 6 கேரக்டர். இந்த 6 கேரக்டருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ படம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் மோட்ல தான் இருக்கும். அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. 1 1/4 மணி நேரம் படம் எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல. படத்துடைய ஒரு சில நெகட்டிவ், இந்த படத்துடைய ரன் டைம் கம்மியா இருந்தாலும், சில நேரங்கள்ல ஒரு டிராமா, ஒரு டெலிஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. படத்துடைய பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடங்கள்ல நல்லாருக்கும். பட் படம் முழுக்கமே ஒரு மாரி ஒரு மெலன்கோலியா, ஒரு மாரி சோகமான பேட்டர்ன்லயே இருக்கும். அதுவே ஒரு டிராமா பார்க்குற ஃபீல குடுத்துச்சோ அப்படின்னு தோணுச்சு. அந்த வேலைக்காரி கேரக்டர் எனக்கு அவ்வளோ செட் ஆகல. ஏன்னா, அந்த வேலைக்காரி எப்படின்னா, அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ல ஆம்பளைங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு தான் கதையில காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே அந்த வேலைக்காரி வந்து இந்த 2 பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்ப சப்போர்ட் பண்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் செயற்கையா நான் ஃபீல் பண்ணேன். லிஜோவோட பார்ட்னரா நடிச்சிருக்கக்கூடிய அனுஷா, அந்த பொண்ண செலக்ட் பண்ணியிருந்ததும் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா, ரியல் லைஃப்ல சில பேர பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே ஒரு நெகட்டிவ் தாட் வரும் இல்லையா? அவங்க கேரக்டர பத்தி நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாரி கன்னிங்கா இருப்பாங்க, சிடுசிடுன்னு இருப்பாங்க. டக்குன்னு அவங்கள பார்க்கும்போதே இவங்க நல்லவங்க கிடையாதுன்னு நெனப்போம்ல. அந்த மாரி ஒரு ஃபேஸ் கட் உள்ள ஒரு பொண்ண, இல்ல அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்த ஒரு பொண்ண தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நேச்சுரலி ரோஹிணிக்கு அவங்க மேல ஈஸியா வெறுப்பு வர ஆரம்பிச்சது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த சப்ஜெக்ட்ல உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்ல அப்படிங்கிறத தூர வச்சுட்டு, இந்த சப்ஜெக்ட்ட எப்படி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா, ஒரு 1 1/4 மணி நேரம் ஒரு போர் அடிக்காத படம். அந்த சப்ஜெக்ட்ட கொஞ்சம் சென்சிபிளா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பாய்.